சரி, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமா கவனிச்சு நம்ம மாத்திக்கிற வேண்டிய விஷயம். மாத்திக்கிட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம். அதாவது நைட் ஷிஃப்ட் வேலையை போறதுங்கிறது வந்து நமக்கு நாமே செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். அது வேற வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு சொல்லுவீங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது, உடம்பு ஏத்துக்கிறாது. என்ன பண்றது? நான் வந்து உங்களுக்காக வந்து ரெக்கமெண்ட் வேணா பண்ணலாம். ஆனா இந்த இந்த நேரத்துல நைட்டு 3 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வரீங்களா? சரி, முதல் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் கொஞ்சம் தூங்குங்கன்னு சொல்லி தான் நான் சொல்ல முடியும். அதையும் கூட செய்யறதுக்கு செஞ்சீங்கன்னா ஓரளவு பேலன்ஸ் ஆகும், அவ்வளவுதான். வேற வழியே கிடையாது. இயற்கையை ஒத்து போனோம்னா தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது எப்பவுமே ஆபத்தானது தான். ப்ரோபயோட்டிக் தான் சரியானது, நல்லது. உடம்போட ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க. இப்ப பெரியவங்க சொல்றதே இல்லை. ஏன்னா சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பெரியவங்கள்ட்ட நிறைய பேர் விசாரிச்சிருக்கேன். ஏம்மா உங்களுக்கு தெரியும்ல, நீங்க உங்க குழந்தை கை குழந்தை சளியில அடைச்சு போய் கிடக்கு, தலை குளிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைய. அது நீங்களாம் எங்களை எப்படி வளர்த்தீங்க, ஏன் இப்ப இந்த கால குழந்தைகளுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, ஏன்பா நான் இதெல்லாம் பத்தி பேசணும்னா எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுப்பா. எங்களுக்கு டிவியை போடுறாங்க, நாங்க மட்டும் ஜாலியா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கோம். அவங்க பாருங்க கை நிறைய மருந்தோட மாத்திரைகளோட அலைகிறாங்க, அவளுங்களுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. அந்த மாதிரி பேசுறவங்க தான் நிறைய பார்த்துருக்கேன் கிராமங்கள்ல.